கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ராஜா இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நாகம் பெருகுகின்றதே, ஆசை என்றும் எந்த நாகம் பெருகுகின்றதே. ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தேடுதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தேடுதே. போக்கினாரின் பாவம் எல்லாம் தாம் மறைத்ததால், நீக்கினாரின் சாபம் எல்லாம் தாம் சுமந்ததால். என்னவேவும் சிநேகம் உள்ளில் பெருகிடுதே, என்னவேவும் சிநேகம் உள்ளில் பெருகிடுதே. மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். உபதியா புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது, 6வது வசனம். ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. உபதியா verse 6. How are the things of Esau searched out, how are his hidden things sought up. No secret can remain hidden from God's judgment. நம்ம சில காரியங்கள் ரகசியமாக செய்யணும் அப்படின்னு நினைப்போம். மனிதர்களுடைய பார்வைக்கு அவைகள் மறைந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நம்ம வாசிக்கிறோம். Edom are the descendants of Esau. Edom trusted in the strongholds, wealth and hidden treasures. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏதோமை குறித்து இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். உபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால்னு இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். Yet God declared that even the secret places would be thoroughly searched out. People may hide their sins, motives or treasures from others, but nothing is concealed from God. நம்முடைய இதயத்தின் அந்தரங்கங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் தான் நம்முடைய தேவன். Earthly security can disappear suddenly. Edom believed its mountain fortresses and hidden riches made it secure. Obadiah reveals that what they trusted in would be taken away. Anything we trust more than God, our wealth or position or our reputation or our human strength, it can be removed. True security is found only in the Lord. தேவனுக்குள்ளாக தான் நம்முடைய உண்மையான பாதுகாப்பு இருக்கிறது. இது ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில், கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. வாட் வாஸ் there in the heart of Esau according to this chapter was pride. God exposes pride at its roots. The hidden things are the pride and self-confidence behind them. God condemns Edom's pride. அதாவது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். சிலருடைய பெருமையான காரியங்கள் வெளியில் தெரியாது, வெளியில் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறவர்கள் போல இருப்பாங்க, ஆனால் அவருடைய இருதயத்திலே அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. பட் we are called to be humble outside as well as in our heart. So we need to walk in humility, integrity and dependence upon him. தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நமக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கலாம், ஞானத்தை கொடுக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கலாம், அநேக நல்ல இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கலாம். பட் our trust should be only upon God. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே.
நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை பார்க்கிறோம் வேறு எண்ணத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னீரப்பா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொன்னீர். ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நீங்கள் கட்டளையிடும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.